எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓபிஎஸ்ல வந்து ஒவ்வொரு சீன் டிரான்சிஷனுக்கு நடுவில் வந்து எப்படி வந்து ஒரு டிரான்சிஷன் அனிமேஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓபிஎஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். ஸோ இது அப்பப்போ வந்து டைம் கிடைக்கிறப்போ ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து நம்ம அப்பப்போ பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து நம்ம ஒரு புது இனிஷியேட்டிவாக வந்து நம்ம தமிழில் வந்து நிறைய பேர் வந்து நல்லா சொல்லித்தராங்க. டெக்னிக்கலாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், அனிமேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நல்லா சொல்லித்தராங்க. அவங்களாம் நம்ம நிறைய பேர் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அவங்க தெரிஞ்சாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட இருந்து நல்ல ஸ்கில்லு கற்றுக்கலாம். அது எல்லாத்தையுமே ஒரு பண்டில் பண்ணி ஒரு கோர்ஸாக வந்து நம்ம இப்போ போட்டிருக்கிறோம் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் ஒரு புது டெக் இனிஷியேட்டிவ். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்காங்க. ட்ரை இட் அவுட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னோட டிஎஸ்எல்ஆர் வந்து ஃபுட்டேஜ் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து என்னோட சீன் வந்து ஓபிஎஸ்ல வந்து நான் ஸ்விட்ச் பண்ண போகிறேன். ஃப்ரம் டிஎஸ்எல்ஆர் டு டெஸ்க்டாப் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு அனிமேஷன் இருக்குது. இப்போ திரும்ப நான் டிஎஸ்எல்ஆருக்கு போகிறேன் அப்படின்னா இந்த அனிமேஷன் எஃபெக்ட் வந்து நடுவில் ஒரு டிரான்சிஷன் மாதிரி வந்துட்டு போகுது. இந்த அனிமேஷன் எஃபெக்ட் வந்து நம்ம ஆன்லைனில் நிறைய ஃப்ரீயாக இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை எப்படி வந்து நம்ம ஓபிஎஸ்ல செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அண்ட் இது வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து அடுத்தது வந்து கேமராவில் என்னென்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அப்பப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளார போயிட்டீங்க அப்படின்னா இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன் இருக்கிறத. ஸோ தட் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரைட், ஸோ இப்போ டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சீன்லேருந்து இப்போ இன்னொரு சீனுக்கு போகிறீங்க, இப்போ இதுலேருந்து இன்னொரு சீன் போகிறீங்க அப்படின்னா ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஃபேட் எஃபெக்ட் இருக்கும். இந்த ஃபேட் எஃபெக்ட் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்றது வந்து யூ கேன் யூஸ் திஸ் டியூரேஷன். இந்த எஃபெக்ட் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸே இப்போ வந்து நம்ம 800 வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு 200 300 வச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்கும். லெட்ஸே வந்து ஒரு 300 அப்படின்னு நான் வச்சேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது அந்த அளவுக்கு தெரியாது. இதுவே ஒரு நான் 700 வச்சேன்னா யூ கேன் விஷுவலி see it. அந்த ஃபேட் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து பேசிக்காக உங்களோட டியூரேஷன் அண்ட் டிரான்சிஷன் டியூரேஷன் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்றது. பட் இதில் டிஃபால்ட்டாக வந்து கட் அண்ட் ஃபேடுன்னு மட்டும்தான் இருக்கும். கட்னா ஸ்ட்ரைட்டாகவே இன்னொரு டிரான்சிஷன் போயிடும், ஃபேட்னா அந்த மாதிரி எஃபெக்டோட வரும். பட் நம்மளோட ஓன் அனிமேஷன் வேணும் அப்படின்னா வந்து இங்கே ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிங்கர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஸ்டிங்கரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இந்த அனிமேஷனுக்கு என்ன மாரி நேம் வேணும் அப்படின்றது நீங்கள் கொடுத்துக்கலாம். கிளிக் ஓகே. அண்ட் இதில் வந்து நம்ம ப்ரௌஸ் போயிட்டோம் அப்படின்னா இது வந்து நீங்கள் நிறையா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் கைஸ். ஸோ இந்தமாரி இது நீங்கள் வந்து ஓபிஎஸ் டிரான்சிஷன் அனிமேஷன் ஃப்ரீ டவுன்லோட்னு போட்டாலே நிறையா வரும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது சும்மா ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, சில இதில் சவுண்ட் இருக்கும், சில இதில் சவுண்ட் இருக்காது. ஸோ நீங்கள் சவுண்ட் இருக்குதோ இல்லையோ யூ ஹாவ் டு டிசைட் வெதர் உங்களுக்கு வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட் வேணுமா வேணாமா அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா, ஐ திங்க் இந்த எஃபெக்ட் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் ப்ராப்ளம் இதை யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி ஓப்பன். அண்ட் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே இதை ஜஸ்ட் ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபைனலாக பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்றது இது காட்டும். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் பாயிண்ட் வந்து அட் டைம், நம்ம எந்த டைமில் சொல்கிறோமோ அந்த டைம் வேணுமா இல்லை வந்து ஸ்பெசிஃபிக் ஃப்ரேமுக்குள்ள வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து யூஸ் ஹார்ட்வேர் டீகோடிங் வெல் அண்ட் அவைலபிள், இல்லைனா வந்து ப்ரீலோட் இன்டு ரேம் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் லைக் எவ்வளோ ஹெவியான ஃபைல்ஸ் நீங்கள் இப்போ 4K 8K ஃபுட்டேஜஸ்லாம் பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் தட் வந்து யூ கேன் டூ டு சூஸ் திஸ் ஆப்ஷன். இது ரெண்டரிங்க்கு. அண்ட் ஃபைனலி டிரான்சிஷன் பாயிண்ட், இதுதான் நம்ம சொன்ன அந்த டைம் ஃப்ரேம். ஸோ இது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 300 milliseconds நீங்கள் கொடுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மானிட்டரிங். ஸோ மானிட்டரிங்கிறது வந்து சவுண்ட், அந்த அனிமேஷன் ஃபைல்ஸ் முக்கால்வாசி நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஸோ அந்த சவுண்ட் வந்து நீங்கள் கேட்கணுமா, நீங்கள் மட்டும் கேட்கணுமா, இல்லை வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவீங்களா, இந்த ரெக்கார்ட் ஃபுட்டேஜ்லேயே இந்த சவுண்ட் இருக்கணுமா அப்படின்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் மானிட்டரிங் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நான் ப்ரிவியூ கொடுத்தேன் அப்படின்னா இந்த ப்ரிவியூ வரும், பட் இதுலேருந்து எந்த ஒரு சவுண்டும் வராது. அனிமேஷனில் அந்த ஃபைலில் சவுண்ட் இருந்தாலுமே வராது. ஸோ இப்போ வந்து மானிட்டர் ஒன்லி மியூட் அவுட்புட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் நடக்கிறப்ப இந்த சவுண்டு நீங்கள் கேட்பீங்க, பட் ரெக்கார்டிங்கில் ரெக்கார்ட் ஆகாது. இதே தேர்ட் ஆப்ஷன் வந்து மானிட்டர் அண்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்தனா நீங்கள் ஆக்சுவலி இந்த சவுண்டை நீங்களும் கேட்பீங்க, அந்த வீடியோ ஃபைல்லையும் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆடியோ ஃபேட் எஃபெக்ட், அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் ஒரு சின்ன ஃபேட் எஃபெக்ட் இருக்கும், அது கிராஸ் ஃபேட் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து மானிட்டர் ஆஃப். ஸோ தட் மீன்ஸ் லைக் இந்த சவுண்டு நானும் கேட்க மாட்டேன், உங்களுக்கும் வீடியோலையும் வராது. சம்டைம்ஸ் பீப்புள் மைட் ஃபைண்ட் இட் லிட்டில் அனாயிங். ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ கிளிக் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீன் வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம டிஎஸ்எல்ஆருக்கு வந்து பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டோட அப்படி வரும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்றது
அந்த மில்லி செகண்ட்ஸ் 300 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்தீங்கல்ல, ஸோ அதில் தான் இருக்குது. அண்ட் ஸோ ப்ரிட்டி மச் இதான் கைஸ். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த கேமரா அவுட்புட் நம்ம கொண்டு வரோம்ல டெஸ்க்டாப் ஷேர் பண்ணுறப்ப, அது வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி மச் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். ஸோ அந்தமாரி இல்லாமல் இதை கொஞ்சம் எப்படி ஃபேன்சியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். அண்ட் எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.